சோதனைன்ற புக்ல இருந்து 10 கட்டங்கள்ன்ற தலைப்புல சில பகுதியை இன்னைக்கு நம்ம படிக்கலாம். இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலேயே சிந்தனை மணிகள்ல இருந்து அப்பா இருக்கிறது, அன்னையை அறிந்த நாளிலிருந்து கீழ்கண்ட விஷயங்களில் உங்களை மதிப்பீடு செய்து பாருங்கள். என்னென்ன நல்ல பழக்கங்களை கற்றுக்கொண்டுள்ளீர்கள், என்னென்ன கெட்ட பழக்கங்களை விட்டுள்ளீர்கள், என்ன பாசிட்டிவ் முன்னேற்றங்களும் விளைவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்துள்ளன, உங்களுடைய தற்போதைய ஏமாற்றங்கள் என்னென்ன. 10 கட்டங்கள். ஆத்ம சோதனை என்ற கட்டுரையை எடுத்துக்கொண்டு நீங்கள் எங்கு இருந்தீர்கள், இப்பொழுது எங்குள்ளீர்கள் என்று பாருங்கள் அப்படின்னு தான் இந்த வருஷமே ஆரம்பிச்சுது. ஆனா நம்மளை பத்தின ஒரு சுய மதிப்பீட்டுக்கு அன்னைகிட்ட இத்தனை வருஷம் ஆனதுல நம்ம இப்ப எங்க இருக்கோம், எப்படி இன்னும் டிராவல் இதன் அன்னையை நோக்கி நம்ம எப்படி இன்னும் போகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த 10 கட்டம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஆனா ரொம்ப பெரிய கட்டுரையா இருக்கு. அப்பா இதை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப சைக்காலஜிலாம் படிக்கிறவங்க புத்திசாலி மாணவன் புத்திசாலி இவன் முட்டாள் அந்த மாதிரி நம்ம சராசரியா மனுஷனை மதிப்பிடுறதுக்கு ஒரு 200 மார்க் மாதிரி வச்சு அதுல 100லேருந்து 110 வரைக்குள்ள இருக்கிறவங்க சராசரி மனுஷங்களாம். 110லேருந்து 120க்கு மேல இருக்க சராசரிக்கும் சத்த மேல இருக்கிறாங்களாம். 120லேருந்து 130 வரைக்கும் ரொம்ப சிறந்த புத்திசாலிகள். 130லேருந்து 140 வரைக்கும் பிறவிலேயே புத்திசாலியா இருக்கிறாங்களாம். 140க்கு மேல இருக்கிறவங்க மேதைகளா இருக்கிறாங்களாம். 90க்கு கீழே கொஞ்சம் மந்தமா இருக்கிறாங்க அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்களாம். அத மாதிரி மனுஷங்களை நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு ஒருத்தவங்க திட்டவட்டமா நம்ம சொல்ல முடியாது. அப்படியே அதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சு அளந்தாலும் நமக்கு அது சரியா வராதுன்றாங்க அப்பா. ஏன்னா ரொம்ப மோசமா ஒருத்தன் இருக்கான், மனுஷனே கிடையாது அப்படின்றவங்ககிட்ட கூட ஒரு நல்ல குணம் இருக்குமா, இவன் ரொம்ப மனுஷனா இப்படிதான் இருக்கணும் உயர்ந்த மனிதன் அப்படி இருக்கிறவங்ககிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் ஒரு கெட்ட குணம் இருக்குமா. நல்ல குணத்தை வச்சுட்டு மனுஷங்களை நிர்ணயிக்கிறது போல மாதிரி அன்னைகிட்ட உள்ள ஈடுபாட்டை நம்ம வச்சு அன்னைகிட்ட கொண்டு வர வேண்டிய திட்டவட்டமா சில பலன் தர்றதை வச்சு நம்ம அன்னைகிட்ட எப்படி இருக்கோம் அப்படின்னு இந்த 10 கட்டத்துல நம்ம பார்க்கலாம். ஆனா இது பக்திக்கு அளவு கிடையாது, அது அளவிடவும் முடியாது. அது நமக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள ஒரு பவித்திரமான தொடர்பு. அது கணக்குல அகப்படாது. ஆனாலும் இதை எதுக்கு அப்பா எடுத்துக்கிறாங்கன்னா, நம்ம இன்னும் எப்படி மதக்கிட்ட நெருக்கி போகணும். இங்க அரவிந்தர் அன்னை அப்பா எல்லாம் சொல்றது முக்கியம் என்னன்னா திருவுருமாற்றம் தான். திருவுருமாற்றம் தான் மெயின். அதை நோக்கி எப்படி போகணுங்கிறது தான் இங்க ஒன்னொன்னும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுல சில அப்பாவே சில கேள்வியெல்லாம் இது பண்ணி உருவாக்கியாருன்னா அவரு சொந்தமா அப்பாவோட புத்தகத்துல வர்றது எதுவுமே அவரோட சொந்த அனுபவங்களும் அவரு மூலமா அன்னையை அறிஞ்சு அந்த அன்பர்கள் வாழ்க்கையில வந்த அனுபவங்கள் மட்டும்தான் நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. எதுவுமே அவர் அப்பா கேள்விப்பட்டதோ நடக்காத ஒன்றையும் அப்பாவோட எந்த சொல்லலை. அதுல அப்பாவோட சொந்த லைஃப்ல அவருக்கு வந்த பிரச்சனை, அப்பாவுக்கு அறிமுகமான அன்னை அன்பர்கள் மூலம் வந்த பிரச்சனை, அது அப்பா கிட்ட எப்படி தீர்ந்துச்சு அப்படிங்கிறது சில கேள்விகளை உருவாக்கி அதுல சில பதில நமக்கு இதுல கொடுக்குறாங்க. அதுல சில கேள்வியில எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் எனக்கு தீரல அப்படின்னு நம்ம சில பிரச்சனை, எனக்கு இந்த கஷ்டம் ஏன் வந்துச்சு, இத்தனை வருஷம் நான் அன்னைகிட்ட இருக்கேன், எனக்கு ஏன் நிம்மதி குலைஞ்சு போச்சு, என்னை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் என்னை சேர்ந்த எல்லா அன்னை அன்பர்களுக்கும் நான் பிரார்த்தனை பண்ண நடக்குது, ஆனா எனக்கு ஏன் பிரார்த்தனை நடக்கல. இது ஒரு வகையா கேள்வியா இருக்கு. நான் இப்ப இருக்கிற நிலைமை எங்க, எனக்கு அதிர்ஷ்டம் எங்க போச்சு, அண்ணன் இது போல் செயல்படுவான்னு நினைக்கவே முடியலையே, என் ஜாதகத்துல இல்லாத பெரிய நல்லதெல்லாம் நடந்திருக்கு, நான் வேலை செய்யற ஒரு பெரிய அகில இந்த கம்பெனியில யாருக்கும் இல்லாத பதவி உயர்வு எனக்கு எப்படி வந்துச்சு, சமூகத்துல உயர் மட்டத்துல உள்ள பெருமையான ஆளுங்களுக்குள்ள மதிப்பு எல்லாமே சாதாரண மனுஷனு எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு இது ஒரு வகையா கேள்வியா உருவாக்கியிருக்காங்க. அளவு கடந்த அதிர்ஷ்டம் எனக்கு வந்துச்சு உண்மைதான், ஆனா அது பழிக்கவே இல்லையே முழுசா, வந்துச்சு ஆனா அது போயிடுச்சே, ஏன் போச்சு எனக்கு அது புரியவே இல்லையே, என்னோட பிரார்த்தனை கேன்சரையே கரைச்சுது ஆனா கடனை அடைக்கலையே ஏன் அப்படின்ற ஒரு வகையான கேள்வி.
அப்புறம் இன்னொரு வகையான கேள்வி சொல்றாங்க. அந்த கேள்வி வந்து ரொம்ப விதிவிலக்கான கேள்வி. அது எப்படின்னா பின்னாடி சொல்றாங்க. பஜாஜ்ன்னு ஒருத்தர் ஸ்கூட்டர் கம்பெனி தயாரிக்கிறவர் வந்து அவங்க கிட்ட வந்து சாராயம் வந்து நல்ல விஷயத்துக்கும் யூஸ் ஆகுது, மருந்து தயாரிக்கலாம் யூஸ் ஆகுது, அதை தயாரிங்கன்னு சொன்னாங்களாம். அது எதுக்காக பயன்பட்டாலும் நான் அதை தயாரிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நல்லதுக்கே பயன்பட்டா கூட சாராயத்தை நான் தயாரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம். அப்புறம் இன்னொருத்தர் வந்து இது நம்ம கேள்வியே படாதது, லேண்ட் சர்வேயர் வந்து அவருக்கு அந்த லேண்ட் சர்வே முடிஞ்சோடனே அவர் ஊருக்கு போறதுக்கு பஸ் டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த நிலத்துக்கு சொந்தக்காரு அந்த டிக்கெட்டை கூட அவர் வாங்க விரும்பாம பஸ் ஏறி அவரே சொந்தமா ஊருக்கு போனாராம். இன்னொரு மாணவர் வந்து அந்த ஆசிரியர் சொன்னாராம், பரீட்சை எழுதும்போது நான் உனக்கு சொல்லித்தரேன். அந்த மாணவர், ஐயோ எனக்கு நீ சொல்லி கொடுத்தா கூட எனக்கு வேணாம், இது வந்து ரொம்ப உயர்ந்த நல்லவங்க, இது வந்து இந்த கட்டுரையில வந்து இவங்கெல்லாம் விதிவிலக்கானாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளோட ஈடுபாடு, மதர்கிட்ட நம்மளோட ஈடுபாடு, நம்மளே புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த 10 கட்டத்துல வந்து அப்பா வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. பொதுவா மனுஷனை வந்து நல்ல குணம் உடையவங்க, நல்ல குடும்பத்துல பாசம் உள்ளவங்க, திருட்டுக்கு புறம்பானவங்க, நண்பர்களிடம் விசுவாசமாவது பாருங்க, மெய்யா எல்லாத்தையும் உண்மை பேசுறவங்க, நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க, திறமையும் பொறுப்பும் உள்ளவங்க, இந்த மாதிரி நிறைய வகையில பிரிக்கிறோம். இதை வந்து இது இந்த 10 நிலைகளை கற்பனையால் நான் நிர்ணயிக்கவில்லை. என்னுடைய வாழ்விலும் என் மூலம் அன்னை அணுகி வந்தவர்கள் வாழ்விலும் நிகழ்ந்த ஏராளமான நிகழ்ச்சிகளை ஆய்ந்து பார்த்ததன் விளைவாக எழுதப்பட்டவை இவை அப்படின்னு அப்பா எழுதியிருக்காங்க. இந்த 10 கட்டத்துல வந்து ஃபர்ஸ்ட்ல சொல்றது வந்து கோபத்தை பத்தி அப்பா நிறைய ஒண்ணா எடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறது வந்து கோபத்தை பத்தி எடுத்திருக்காங்க. அதுல வந்து அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி சில நமக்கு வந்து பேசிக்கா இருக்க வேண்டிய சில சந்தேகத்தை அப்பாவே எழுப்பி அதை இது பண்ணிருக்காங்க. அதுல வந்து நல்ல குணம், நல்ல எண்ணம் வந்து உயர்த்தது. அது நல்ல குணம் மட்டுமே வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தோம்னாக்கா அது நல்ல பலனை நமக்கு கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. இந்த இந்த 10 கட்டத்திலையும் சொல்லும் போது அதுல ஒரு கட்டத்திலையும் நம்மள பார்த்தோம்னா இந்த கட்டத்துல நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும். அதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு குணத்தால 4வது கட்டத்துக்கு போகவும் முடியும், 10வது கட்டத்துக்கும் போக முடியும் அப்படிங்கிறதையும் அப்பா சொல்லியிருக்காங்க. மற்ற தெய்வ வழிபாட்டை பத்தி இதுக்கு முன்னாடி இதை சொல்றாங்க. மற்ற சாமி நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் தான் அது. மற்ற சாமி கும்பிட்றத பத்தி சிவன் கோயில், விஷ்ணு கோயில், முருகர் கோயில், விநாயகர் கோயில் அதெல்லாம் பத்தி போறதை பத்தி போகலாம். ஆனா அதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி கோயில்ல ஏதோ ஒரு காலத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலையால அந்த உயர்ந்த அம்சம் போய் அங்க ஒரு தாழ்ந்த அம்சம் வந்துருது. நம்ம முருகன் நினைச்சு நம்ம முருகர் வந்து உயர்ந்த அம்சம் தான், நம்ம முருகர் நினைச்சு அங்க கும்பிடுறோம். ஆனா அங்க இருக்கிற அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏதோ ஒரு காரணத்தால அங்க அந்த சிறு தெய்வம் வந்து அங்க இருக்கிறது. அப்ப நம்மளோட வழிபாடு தானாவே அந்த சிறு தெய்வத்துக்கு போகுது. அதனால அங்கெல்லாம் நமக்கு ஒரு விழிப்பு தேவை அப்படிங்கிறத இந்த இதுல சொல்றாங்க. அப்புறம் புதுவை மணக்குள விநாயகரை பத்தி அப்பா அதுல சொல்லியிருக்காங்க. அப்பா வந்து அன்னை வந்து சொன்னாங்களா, புதுவை மணக்குள விநாயகரை அன்னை நல்ல தெய்வம் என்கிறார். இது போன்ற நல்ல தெய்வங்கள் உள்ள கோயிலுக்கு நாம் போகலாம், வீட்டிலேயே அத்தெய்வங்களை வணங்கலாம். ஆனால் நம் அன்பர்கள் அன்னையிடமிருந்து தெய்வங்கள் மூலம் பெறுவது இத்தெய்வங்களுடைய அளவோடு நின்றுவிடும். அன்னை கேட்காததை கொடுக்கிறார், கேட்டதை விட அதிகமாக கொடுக்கிறார் என்பன போன்றவை நாம் அன்னையிடம் நிதர்சனமாக பார்த்திருக்கிறோம். இத்தெய்வங்கள் மூலம் அன்னை இது போல் கொடுக்க முடியாது, அளவோடுதான் கொடுக்க முடியும். உயர்ந்த தெய்வங்களை வழிபட்டு அதனால் கஷ்டப்பட்டவர்கள் இல்லை. தெய்வங்கள் நம் பிரார்த்தனையை பூர்த்தி செய்தாலும் செய்யாவிட்டாலும் தண்டிப்பதில்லை. சிறு தெய்வங்கள் துஷ்ட தேவதைகள் தான் தண்டிக்கும். தம்முடைய நீண்ட நாள் வியாதி போக வேண்டி ஒரு கோயிலுக்கு பிரார்த்தனை செய்தவருக்கு அந்த வியாதி போய்விட்டது. அவர் பிரார்த்தனையை நிறைவேற்றவில்லை.
வியாதி திரும்ப வந்துவிட்டது. அதனால் அத்தெய்வம் அவரை தண்டித்ததாகாது. அவர் பூர்த்தி செய்யாததால் ஏற்பட்ட பலன் போய்விட்டது. மிக உயர்ந்த நிலையில் உள்ள தெய்வங்கள் அதையும் செய்வதில்லை. அன்னை தம் பக்தர்களை அப்படியும் விட்டுவிடுவதில்லை. தாங்கள் கொடுத்த வாக்கை அன்னையிடம் காப்பாற்றாதவர்கள் ஏராளம். அதனால் அவர்கள் பெற்றது அவர்களை விட்டு போனதில்லை. அவர்களே முன்வந்து பலன் பெற்ற பின் தங்கள் தவறான குணங்களை வலியுறுத்தி பெற்றதை அழித்து விட்டு ஏன் அன்னை காப்பாற்றவில்லை என்று கேட்பதுண்டு. நான் ஒரு புத்தகத்தில் எழுதிய 36 அனுபவங்களில் 6 பேர் மட்டுமே விஷயங்களை பூர்த்தியான பின் என்னிடம் வந்து சொன்னார்கள். மற்றவர்கள் பெற்றதை இழக்கவில்லை, ஆனால் மேலும் பெற முடியவில்லை. இது என்னன்னா, அப்பாவுக்கு வந்து நானுமே இதெல்லாம் செஞ்சுட்டேன். ஏதோ ஒரு கஷ்டம் வந்ததுன்னா நான் அப்பாவுக்கு மெயில் போடுவேன். அதுல இருந்து அப்பாட்டேருந்து பிளெஸிங்ஸ் வரும். நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அப்பா எழுதுவாங்க. அதை வச்சுட்டு அந்த பிரச்சனை தீர்ந்து போயிருக்கும். திரும்ப வந்து அப்பாவுக்கு அதை தெரிவிக்கவே நான் நிறைய விஷயத்துல தெரிவிக்கல. என் கல்யாண விஷயத்துல ஆகட்டும், என் குடும்பத்துல இருந்த மற்ற நல்ல விஷயங்களாகட்டும், அதெல்லாம் ஏற்படும் போது அதில் ஏதோ சில பிரச்சனை வந்து நான் அப்பாவுக்கு வந்து மெயில் போட்டிருப்பேன். எனக்கு அது பிளெஸிங் பேக்கோட எனக்கு எல்லாம் வழிகாட்டி எனக்கு லெட்டர் வந்திருக்கு. அதனால அந்த பிரச்சனை எனக்கு மறந்தே போய் அது ரொம்ப சுலபமா தீர்ந்து போய் ஒரு விஷயத்தையும் நடந்திருக்கு. ஆனா அது அப்பா நான் உங்களுக்கு இந்த மாதிரி மெயில் போட்டேன், அதை நான் இந்த மாதிரி பண்ணேன், அதனால உங்க இதுல வழிகாட்டுறதுனால அது நல்லா நடந்துச்சுப்பா அப்படின்னு ஒரு சொல்லியோ அதுக்கு ஒரு நன்றி தெரிவித்தோ நான் ஒரு நாளும் அப்பாவுக்கு போட்டதே கிடையாது. ஃபீட்பேக் அந்த ஃபீட்பேக் வந்து நம்ம கொடுத்ததே கிடையாது. ஆமா, அது வந்து ஆனா நிறைய பேர் வந்து அதெல்லாம் அப்பா இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 36 பேர்ல 6 பேர் தான் அப்பாவுக்கு ஃபீட்பேக் கொடுத்து மேலும் மேலும் அன்னைய வந்து பெற்றிருக்காங்க. பாக்கி எல்லாம் வந்து அத அந்த பிரச்சனை தீர்ந்துதா அதோட நின்றுட்டு அன்னைய மேலும் வந்து நம்ம வந்து பெற செய்யல. நான் நினைத்ததெல்லாம் நடக்கின்றது என்றதை கண்டபொழுது கடன் வாங்கும் பழக்கம் உள்ள இருவர் தம் சம்பளத்தை போல் 40 மடங்கு கடனையும் 70 மடங்கு கடனையும் வாங்கிவிட்டார். இது அன்னை கொடுத்த தண்டனை ஆகாது. நம்ம அன்னைகிட்ட வந்து உடனே நம்ம செய்யற பிரார்த்தனை எல்லாம் நல்லா நடக்கும். உடனே அதை யூஸ் பண்ணி கேட்டதெல்லாம் கிடைக்கும், கேட்டதெல்லாம் நடக்குங்கிறத யூஸ் பண்ணி நிறைய கடன் வாங்கிட்டு அந்த கடன்ல இருந்து எப்படி தடுக்க முடியும்? ஐயோ நான் அன்னை கடனை வாங்க வச்சாங்களே, நான் அடைக்க வழி இல்லாம விட்டுட்டாங்களே எப்படி சொல்ல முடியும் நம்ம? அது மாரி அது வந்து அன்னை கொடுத்த தண்டனையும் ஆகாது அப்படின்னு. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு 4 முறை கண்டம் விலகியதை ஒருத்தர் கண்டாரு. ஆனா வரட்டு பிடிவாதத்தால் மந்திரம் செய்வர் ஒருத்தரை நாடி அவர் மந்திரக்காரர் என்று அனைவருக்கும் தெரியும், இவருக்கு தெரியாது. இவருடன் வேறு விஷயமாக தொடர்பு கொண்டவுடன் விலகிய கண்டம் ஜாதகப்படி அடுத்த முறை வந்தது. அதற்கு பலியானார். அது அன்னைகிட்ட வந்ததுக்கு அப்புறம் அன்னையவே புடிச்சிட்டு போகாம அப்படி ஏதோ ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஏதோ ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு அட்ராக்ஷன் சில சமயம் வந்துருது. அந்த அட்ராக்ஷன்ல வேற என்னது நோக்கி போகும்போது நமக்கு வந்து கெடுதல் வந்துருது. அதுக்கும் அன்னைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அப்பா சொல்றாங்க. பிரச்சனைலாம் இந்த மாதிரி செய்ய முடியல. ஏதோ சக்தி கிடைச்சது இல்லை. தெய்வங்களுக்கு பிரார்த்தனை செய்தால் அவை உன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டால் கேட்பதை கொடுக்கும். அன்னை கொடுப்பதை நாம் அறிவோம். இதுவரை உலகத்தில் இல்லாத சட்டப்படி அன்னை அதை அதிகமாக வழங்குகிறார். உன் சந்தர்ப்பத்தில் அதிகபட்சம் எதை கொடுக்க முடியுமோ அதை அன்னை உனக்கு அளிக்கிறார். உன் குணமும் சுபாவமும் எவ்வளவு பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு மட்டுமே நீ பெற்றுக்கொள்கிறாய். உபரி சிதறிவிடுகிறது. இதுபோல் குறைந்தபட்ச பக்தர்கள் பெறக்கூடியது தங்கள் இன்றைய நிலையை இருமடங்காக்கிக் கொள்வது. 10 நிலைக்கு நேரே நிரந்தரமாக பக்தனை அழைத்து செல்ல முயல்பவர் அன்னை. அதான் இதுல வந்து நம்ம மாறணும். நம்ம வந்து திருவுரு மாறி அன்னை கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பு திறனை நம்ம எப்படி வளர்க்கணுங்கிறத சொல்றாங்க. நமக்கு ஏற்பு திறன் வளர வளர நேரா அந்த அளவுக்கு 10வது கட்டத்துக்கு நம்ம போறதுக்கு ஏற்பு திறன் நமக்கு வந்துச்சுன்னா 1வது கட்டத்துல இருந்து டைரக்டா நம்மளால 10வது கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது சொல்றாங்க.
பக்தர்கள் ஒரு சமயம் 4ஆம் கட்டம் 7ஆம் நிலை 9ஆம் நிலைக்கும் தங்களிடம் புதைந்துள்ள நல்ல குணங்களாலும் மறைந்துள்ள திறமையாலும் வருவதுண்டு. அவை ஏதோ ஒரு விஷயத்திற்கு நடப்பதுண்டு. நாம் உயர்ந்த நிலை 7 ஆனால் அது நிரந்தரமாக வேண்டுமானால் 7ஆம் நிலைக்குரியவற்றை நாம் விரைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். சிறந்த உழைப்பாளிகளுக்கு அன்னை கொடுத்த பலன் முதலிலேயே 10ஆம் கட்ட பலனாயிற்று. உழைப்பாளிகளானதால் அதை அப்படியே நிரந்தரமாக்கி கொண்டார்கள். அளவு கடந்த சுத்தம், அபரிமிதமான ஒழுங்கு, எல்லையில்லா நம்பிக்கையுடைய குடும்பம் அன்னையிடம் வந்த 1ஆம் ஆண்டு 8ஆம் கட்ட அதிர்ஷ்டத்தை பெற்றார்கள். பூரண பணிவுள்ள ஒருவருக்கு வாழ்க்கை மட்டமாக அமைந்தது. அவர் வாழ்வில் இனி மரியாதை என்பது எனக்கில்லை என தீர்மானம் செய்து உலகை விட்டு ஒதுங்கி பதுங்கி வாழ்ந்தார். அன்னையிடம் அந்த சில ஆண்டுகளில் 8ஆம் கட்ட மரியாதை ஏற்பட்டது அவருக்கு. முறைகளை உயிராக பாவிக்கும் ஒருவர் அடக்கமுடையவர் 2ஆம் ஆண்டில் 7ஆம் கட்ட மரியாதை கிடைக்கும். 10 கட்டம் வரை உயர்ந்தவர் பலன் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் முதற்கட்டத்தை நிரந்தரமாக தாண்டி 2ஆம் கட்டத்திற்கு நிலையாக இதுவரை எவரும் வரவில்லை. தகுதி, திறமை, நல்ல குணம் ஆகியவற்றுள் ஒன்று உயர்ந்த கட்டத்திற்கு ஒரு விஷயத்தில் எடுத்து செல்லும். அவற்றிற்கு எதிரானவை உயர்ந்த நிலையிலிருந்து மனிதனை கீழே இறக்கிவிடும். நல்லவை எந்த உயர்ந்த கட்டத்திற்கும் நம்மை தற்காலிகமாக தூக்கிச் செல்வது போல், கெட்டவை எந்த கட்டளத்திலிருந்தும் நம்மை கீழே உருள வைக்கும். ஒண்ணா ஒரு கட்டத்திலையும் அந்த கட்டத்தை நம்ம, அதாவது இப்ப எங்க எக்ஸாமுக்கு இந்த கோபம்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் இது எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம கோபம் வந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்தாம வச்சுப்போம். ஒரு நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அங்க நல்ல பெரியவங்களா இருந்தாங்கன்னா இந்த கோபத்தை நம்ம வெளில காமிச்சிக்க மாட்டோம். அது கோபம் இல்லைன்னு சொல்றதுக்காகாது. அடுத்த கட்டத்துல எப்படின்னா, அந்த கோபத்தால நமக்கு அந்த கோபம் அந்த இடத்துல அப்படியே வெளிவர துடிக்கும் அப்படியே. ஆனா அது வெளில வந்துருச்சுன்னா அது மூலமா நடக்க வேண்டிய ஒரு பெரிய நல்ல காரியம் தடைப்பட்டுன்ற ஒரே ஒரு காரணத்தினால அதை அப்படியே அடக்கி வச்சுப்போம். வீட்டுக்கு வந்துதான் அந்த கோபம் தெரியும், அந்த சூழ்நிலையில தெரியாது. அப்ப அதெல்லாம் கோபத்தை வெளிப்படுத்தாத வரைக்கும் அதுக்கு நல்லது நடக்கும் அங்க. ஆனா அந்த கோபமே தோன்றாம இருந்துச்சுன்னா, அப்படி ஒரு எண்ணமே நமக்கு வராம, கோபம் அப்படின்ற உணர்வே அந்த இடத்துல இயல்பாவே வராம இருந்துச்சுன்னா அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இதுல கட்டத்தை பிரிச்சிருக்காங்க. எனக்கு அவ்வளவா சரியா கூர்வையா சொல்ல வரல, இருந்தாலும் சொல்றேன். மனிதன் செய்யும் எந்த நல்லதும் அவனை கைவிடுவதில்லை. எந்த கெடுதலும் அவனுக்கு தகுந்த பலனை தராமல் இருப்பதில்லை. அன்னையிடம் ஒருவரை அறிமுகப்படுத்த அன்னை மீது நம்பிக்கை இல்லாதவர் கருவியாக இருந்தார். பின்னர் பக்தருக்கு துரோகம் செய்தார். துரோகம் உயிரை மாய்த்தது. அவர் இருந்து அக்குடும்பமே அதிர்ஷ்டத்தை பெற்றது. அந்த பெரிய அதிர்ஷ்டம் பக்தர் மூலம் அக்குடும்பம் பெற்றது. சேவைக்கு பலன் நிச்சயமாக உண்டு, தவறவே தவறாது. ஒரு கட்டத்தை நிரந்தரமாக அடைய வேண்டுமானால் அதற்கு முன்னுள்ள நிலைக்குரிய குறைகள் அனைத்தையும் நிரந்தரமாக விட வேண்டும். பேங்க் கேஷியர் திருட்டு பழக்கம் உள்ளவரானால் உத்தியோகம் நிலைக்காது. ஆடு மாடு மேய்வதை தடுக்க முடியாதவனால் பயிரிட முடியாது. தொழிலாளிகள் வேலை நிறுத்தம் செய்வதை தவிர்க்க முடியாவிட்டால் தொழில் நடத்த முடியாது. நடத்தையில் குறையுள்ளவர்களுக்கு திருமண வாழ்வு நீடிக்காது. அந்தந்த கட்டத்துக்குரிய தகுதி நமக்கு வந்தே ஆகணும். எந்த கட்டத்துல இருக்கோமோ வேணும்னு நினைக்கிறோமோ அந்த கட்டத்துக்குரிய தகுதி நமக்கு வேணும். நமக்கு இவ்வளவு பெரிய வேலை வேணும்னு நினைக்கிறோம்னா அதுக்கான தகுதி நம்ம கிட்ட வேணும். இவ்வளோ வேணும். இப்ப அப்பா சொல்றது 100 கோடி சம்பாதிக்கணும். அந்த 100 கோடி சம்பாதிக்கிறதுக்கான எல்லாருக்கும் சம்பாதிக்க முடியும்னு அப்பா சொல்றாங்க. அதுக்கு என்ன, இந்த 100 கோடி சம்பாதிக்கிறதுக்கான தகுதி, அவ்வளவு தகுதி நமக்கு வந்துச்சுன்னா நம்ம அந்த 100 கோடி உள்ளவங்க அந்த தகுதியில எப்படி இருக்காங்கன்னு பார்த்து அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா அது நம்ம அந்த 100 கோடியை எல்லாரும் சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி அந்தந்த கட்டத்துக்குரிய தகுதி நம்ம வளர்த்துக்கணும். இனிய பழக்கமும் திருட்டு சுபாவம் உள்ளவர் அன்னை சம்பந்தப்பட்ட தொழில் 12 வருஷங்கள் தன் கற்பனை கெட்டாத சௌகரியத்தையும் பிரபலத்தையும் அனுபவித்தார். பிறர் பொருள் மீது ஆசைப்பட முடியாதவர் அன்னையின் சபையில் 5ஆம் கட்ட பிரபலத்தை 4 வருஷங்களில் அனுபவித்தார். எந்த தகுதியும் திறமையும் இல்லாத குழந்தை ஆசிரமத்தில் அன்னையின் சூழ்நிலையில் நெருக்கமாக இருந்த காரணத்தால் அந்த 10 கட்டங்களில் ஒவ்வொன்றிலும் சில காலம் இருக்க முடிந்தது. ஆரம்பகால சேவையாலும் ஆன்ம விழிப்பாலும் 3, 5, 7ஆம் கட்டங்களில் 1, 2, 3 வருஷங்கள் இருந்தவர் ஒருவர். தானே அவற்றிலிருந்து வலிய இறங்கும் குணமுடையவர் அவர். அளவு கடந்து அடக்கமுடையவர் ஒருவர் அன்னையிடம் வந்த 13ஆம் மாதம் 8ஆம் கட்ட அதிர்ஷ்டத்தை நிரந்தரமாக பெற்றார்.
எந்த ஒரு உயர்ந்த குணம் நிறையும் பொழுதும் எந்த உச்சகட்டத்திற்கும் உன்னை அது தற்காலிகமாக அழைத்து செல்லும். எவ்வளவு உயர்ந்த குணமானாலும் அதன் நிறைவு எவ்வளவானாலும் நிரந்தரமாக உயர்ந்த கட்டத்தில் நம்மை நிறுத்த முடியாது. நிரந்தரமாக ஒரு கட்டத்தில் இருக்க அக்கட்டத்திற்குரிய எல்லா தகுதிகளும் போதுமான அளவில் தேவை. அத்துடன் அதற்கு முந்தைய நிலைக்குரிய குறைகள் அனைத்தும் விலக்கப்பட வேண்டும். அதான் அந்தந்த கட்டத்துக்கு என்னென்ன தகுதியோ அதை வளர்த்துட்டு அதுல என்னென்ன குறை இருந்துச்சோ அதை நம்மளால விளக்க முடியலனாலும் அதை மதர் கிட்ட சொன்னா அது தானா விளக்கறதுக்கு மதர் நமக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நம்மள்ட்ட குறை இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சா கூட அதை எப்படி சரி பண்ணிக்கிறது நிறைய நேரங்கள் நமக்கு தெரியல. அட்லீஸ்ட் அந்த குறை நம்மள்ட்ட இருக்கு நம்ம மதர்கிட்ட அந்த இடத்த ஓப்பன் பண்ணி காமிச்சா அந்த குறையை மதர் நமக்கு சரி செய்யறதுக்கு வழி காமிக்கிறாங்க. சாதாரண பக்தர்கள் ஆசிரமம் திரும்பும் பொழுது நல்ல செய்தி வீட்டில் காத்திருக்கும். அதையே தியானம் முடிந்தவுடன் பிரார்த்தனை முடிந்தவுடன் பகவான் புத்தகங்களை படித்த பின்னும் தவறாமல் காணலாம். ஆசிரமத்தில் திரும்பியவுடன் வீட்டில் கெட்ட செய்தி ஒரு முறை வந்தாலும் அது சரியில்லை. துஷ்ட சேவதைகள் வணங்குபவர்களுக்கே அது வரும். ஒவ்வொரு முறையும் அதுபோல் நடந்தால் தங்கள் வாழ்வை துஷ்டதேவை கொடுத்துள்ளார்கள் என ஆகும். குறைகளை விரும்பி ஏற்பவருக்கும் பிறர் மீது வலிய கெட்ட எண்ணம் கொள்பவருக்கும் இதே போல் நடக்கும். அதான் அந்த துஷ்ட தேவதைகள் அது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது. இதுல ஒரு வகையில நம்மள்ட்ட இருக்க சின்ன சின்ன தேவையில்லாத அன்னைக்கு எதிரான குணங்களும் அந்த கெட்ட செய்தியை நமக்கு ஏற்படுத்தி தரும். ஒருத்தவங்களை பத்தி ரொம்ப கெட்ட எண்ணம் வச்சுக்கிறது, நிறைய நிறைய குறை வச்சுக்கிறது, அதெல்லாம் நம்ம கிட்ட இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல சூழலுக்கு போயிட்டு வரும்போது அது நமக்கு எதிரான பலனை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த கெட்ட குணம் என்ன அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நமக்கே தெரியும். நம்மள்ட்ட என்ன குணம் இருக்குங்கிறது நம்மளால வெளில சொல்ல முடியலன்னா நமக்கே நம்மள்ட்ட என்ன கெட்ட குணம் இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். அதை மதர்கிட்ட கொடுத்து நம்ம மாத்திக்கிட்டோம்னா மதர்கிட்ட நம்ம இன்னும் நல்லா நிறைய நல்லதை பெறலாம். மேலே போக போக நல்லது பெரிய நல்லதாகும். மேலும் தொடர்ந்தால் அடுத்த நிலைக்குரிய நல்லதாகி அதற்கடுத்த கட்டத்தில் அதை விட பெரிய நல்லதாகும். கெட்டது மழுங்கி போகும். ஒரு கட்டத்தில் கெட்டது நல்லதாக மாறும். பிறகு உயரும். நம்மை அறியாமல் நம் அன்னையிடமிருந்து பெறுவது அதிகம். எந்த அளவுக்கு இந்நிலை திறம் பெற்றுள்ளதோ விழிப்போடு இருக்கிறதோ நிலை பெற்றுள்ளதோ அந்த நிலைக்குரிய நம்பிக்கைகள் எதுவோ அவை நாம் அன்னையிடமிருந்து பெரும் அளவை நிர்ணயிக்கின்றன. ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பலன் தேவைப்பட்டால் அதற்குரிய அம்சத்தில் தெளிவு வேண்டும். அது இருந்தால் தேவைப்பட்ட பலன் கிடைக்கும். சில உதாரணங்கள் தருகிறேன். பணத்தை நாடுபவர் மனதின் ஆழத்தில் பெரும் உழைப்பை தர முன்வர வேண்டும். நண்பர்களை நாடுபவர் அதே நிலையில் இனிய பழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும். ப்ரமோஷன் வேண்டுபவர் ஆழ்மனதில் தம் திறமைகளை உயர்த்த ஆர்வம் பெற வேண்டும். பிரபலம் வேண்டுமானால் முதலில் அதற்குரிய தகுதியை பெற முன்வர வேண்டும். பிரபலம் உயர்ந்த நிலையில் வேண்டுமென்றால் உன் மனம் அதை நாடக்கூடாது. கணவனின் அல்லது மனைவியின் நம்பிக்கையை தேடுபவர் தூய்மையான உள்ளத்தை தேட வேண்டும். குழந்தைகள் உன் பேச்சை கேட்க வேண்டுமானால் ஆழ்மனதில் உனக்கு கட்டுப்படாத ஆவலை தவிர்க்க வேண்டும். வியாதி உடனே போக வேண்டுமானால் வியாதி போகாது என்ற நம்பிக்கையை விட்டுவிட வேண்டும். திருமண வாழ்வு மனம் நிறைந்து வேண்டுமானால் ஆழ்மனதில் சொந்த அபிப்பிராயங்களுக்கு இடமளிக்க கூடாது. இந்த ஒரு பேராவிலேயே நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. பணத்தை நாடுபவர் ஆழ்மனதில் பெரும் உழைப்பை தர முன்வர வேண்டும். பணம் வேணும் அப்படின்னு நினைச்சாக்கா அதுக்கு உழைப்பு, கடுமையான உழைப்பு, அதோட எஃபர்ட் எவ்வளவு உழைக்க போட முடியுமோ அதை உழைப்புல போடணும். நண்பர்கள் வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா நண்பர்களுக்கு எப்பயும் இனிமையா இருந்தாதான் பிடிக்கும். அந்த இனிமையான குணத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நம்மளை சுத்தி நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. வேலையில ப்ரமோஷன் வேணும் அப்படின்னா அந்த ப்ரமோஷனுக்கு உண்டான அத்தனை தகுதியும் நம்ம வளர்த்துக்கணும். அதே மாதிரி பிரபலம் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னாக்கா ரொம்ப அடக்கமா இருந்தா தானாவே பிரபலம் வருங்கிறது. பிரபலம் உயர்ந்த நிலையில் வேண்டுமானால் மனம் அதை நாடக்கூடாது. கணவனின் அல்லது மனைவியின் நம்பிக்கையை தேடுபவர் தூய்மையான உள்ளத்தை தேட வேண்டும். குழந்தைகள் உன் பேச்சை கேட்க வேண்டுமானால் ஆழ்மனதில் உனக்கு கட்டுப்படாத ஆவலை தவிர்க்க வேண்டும். வியாதி உடனே போக வேண்டுமானால் வியாதி போகாது என்ற நம்பிக்கையை விட்டுவிட வேண்டும். திருமண வாழ்வு மனம் நிறைய வேண்டுமானால் ஆழ்மனதில் சொந்த அபிப்பிராயங்களுக்கு இடமளிக்க கூடாது. தியானம், புஷ்பாஞ்சலி, படிப்பு, அழைப்பு, தரிசனம், மந்திரம் ஆகியவைகள் முறைகள். ஒவ்வொரு கட்டமாக தாண்டி வரும்பொழுது இவை குறைந்துவிடும். 10ஆம் கட்டத்தை நெருங்கும் பொழுது வேண்டியவை 2: செயல், எண்ணம், உணர்வு ஆகியவை வெளிப்படையாகவும் உள்ளூரவும் தூய்மை நிறைந்ததாக இருந்தால் போதும். அப்படிப்பட்ட தூய்மை ஏற்பட்ட பின்னும்
மேற்கண்ட உபாயங்களை பின்பற்றுதல் நான் எழுதி வெளியிட்ட புத்தகத்தின் பகுதிகளை மனப்பாடம் செய்வதற்கு ஒப்பாகும். அப்பா என்ன சொல்றாங்க? தியானம் பண்றது, பூ எடுக்கிறது, படிக்கிறது, அன்னையை அழைக்கிறது, தரிசனத்துக்கு போறது, மந்திரம் செய்யறது, இதெல்லாம் அன்னைகிட்ட கிட்டக்க போறதுக்கு ஒரு முறைகள். அந்த முறைகள் எல்லாம் நமக்கு ஃபில் பண்ணிட்டு அன்னைக்கான குணத்தை வளர்க்க ஆரம்பிச்சா இது எல்லாம் வெறும் முறைகள் தான். அதுக்கு மேல என்ன வேணும்னா நம்மளோட செயலும் எண்ணமும் பூரணமான ஒரு தூய்மையோடையும் வெளிப்படையாகும். எதையும் அன்னைகிட்ட எதையும் மறைக்காம வெளிப்படையா அப்படி இருந்தாவே போதும். அதுக்கப்புறமும் இந்த முறைகளை அவ்வளோ பின்பற்ற தேவையில்லை அப்படின்ற மாதிரிதான் அப்பா இதை சொல்லியிருக்காங்க. கெட்ட மனிதர்கள் சிலர் தொடர்ந்து கெட்டவர்களாகவும் மட்டமானவர்களாகவும் இருப்பார்கள். வாயளவில் நல்லதை பேசுவார்கள், மனதில் அதை நம்ப மாட்டார்கள். நல்லது தம்மிடம் இல்லை எனினும் இது வேண்டும் என்ற உணர்வே இருக்காது. இருப்பினும் அவர்களின் பிறப்பாலோ குடும்பத்தாலோ வேறு சந்தர்ப்பத்தாலோ ஒரு நல்லது இருக்கும். அன்னை அவர்களுக்கு அந்த நல்லதின் மூலம் ஒரு பெரிய நல்லதை செய்வதுண்டு. அது அருள் மனிதனை விரும்பி தொடர்வதாகும். இதுவே சட்டமாகாது, அது விதிவிலக்கு. பெரிய உத்தியோகத்தில் இருக்கும் ஒருவர் தம் ஒரே பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்த பின் மேற் சொன்னது போல் அருள் செயல்பட்டு அத்திருமணத்தை பூர்த்தி செய்தது. 3000 ரூபாயை மொத்தமாக பார்க்காத வேறொரு இடத்தில் 300,000 கொண்டு வந்தது. அதே போல் தொடர்ந்து நடக்கும் என அவர்கள் எதிர்பார்ப்பது தவறு. அன்னை சக்தி இந்த 10 கட்டங்களிலும் பல வகையில் செயல்படுகின்றன. அவற்றுள் பலவற்றை கீழே எழுதுகிறேன். அன்னை சக்தி உன்னிடம் உள்ள எல்லா திறமைகளையும் வலுப்படுத்துகிறது. உன்னை சுற்றியுள்ள எல்லா சந்தர்ப்பங்களையும் சுறுசுறுப்பாக்குகிறது. உன் திறமைகளுக்கு புதிய மனத்தையும், சூழ்நிலைக்கு ஆதரவு மனப்பான்மையும், நிகழ்ச்சிகளுக்கு உனக்கு சாதகமான நிலையையும், உன்னை சுற்றி மனிதர்களுக்கு தாராள மனப்பான்மையும் அன்னை சக்தி ஏற்படுத்துகிறது. மனிதர்கள், பொருள்கள், நிகழ்ச்சிகளுக்கு அருளை அதிகமாக பெறும் திறனை அளிக்கிறது. அவர்களுடைய மனதை விசாலப்படுத்தி உன்னிடம் தாராளமாக நடந்து கொள்ள செய்கிறது. தடையான பழக்கங்களை மனிதர்களிடமிருந்தும் நிகழ்ச்சிகளிடமிருந்தும் விளக்குகிறது. இதுவரை விளக்க முடியாத தடையை விளக்க அதற்கென புதிய மனிதரை கொண்டு வரும் அருள் நம் தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய சட்டங்களை நாட்டில் கொண்டு வருகிறது. நம் புதிய தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய சூழ்நிலைகளையும் புதிய மனிதர்களையும் அருள் கொண்டு வருகிறது. நீ செய்யும் வேலைக்கு அதிகமாக பயன்படும் டெக்னாலஜியை அருள் அழைத்து வரும். உலகுக்கு சேவை செய்யும் புது எண்ணங்கள் உன் மனதில் தோன்றும். அவை உனக்கும் உதவியாக இருக்கும். புதிய ஸ்தாபனங்களை உருவாக்குகின்றன. உன் செயல் உன் உணர்வு எட்டியவரை பரவுகிறது. அன்னையின் சக்திக்கு திறன் உண்டு, வேகம் உண்டு. புதியன படைக்கும் திறன் உண்டு, சிருஷ்டிக்கும் திறனும் உண்டு. உன்னால் பெறக்கூடிய இடங்களிலெல்லாம் அருள் உனக்கு வேண்டிய பல்வேறு திறன்களை உற்பத்தி செய்ய வல்லது. அதற்குரிய நிகழ்ச்சிகள், ஸ்தாபனங்கள், சட்டங்கள், சூழ்நிலைகளை எந்த நிலையிலும் அருள் உற்பத்தி செய்ய வல்லது. மேற்சொன்னவற்றுக்கு எதிரானவையும் விளக்கும் திறனையும் உடையது அருள். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னையின் அருளையும் உன்னுள் உற்பத்தி செய்ய வல்லது அருள். உன் மனம், உணர்வு, திறமை, பிரியம், தகுதி, நோக்கம் ஆகியவை நீ எந்த அளவுக்கு அருளை பெற முடியுமோ என்று நிர்ணயிக்கும். உனக்கு பிடிக்காதவை உன்னிடம் வராது. எந்த விஷயத்தை நீ விரும்பவில்லையோ அதற்குரியவை வராது. நீ ஒன்றை விரும்பி அதற்குரிய தகுதியை பெற விரும்பவில்லை என்றால் அது எப்படி வர முடியும்? கீழ்கண்டவை நீ அருளை பெறும் அளவை எந்த விஷயத்திலும் நிர்ணயிக்கும். செயல்திறன், பொதுத்திறன், சிறப்பு திறன், 3 வகை சக்திகள், நோக்கம், கருத்து, அறிவு, சட்டம், நடைமுறை, நட்பு, உறவு, தொழில், வேலை செய்யும் ஸ்தாபனம், எழுதும் திறமை, பாடும் திறன், விளையாடும் திறன். இது ஒவ்வொன்றத்திலையும் அன்னை நமக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. அதை உயர்த்த முடியும். அது இருக்கிற தகுதியிலிருந்து ஒவ்வொன்றத்தையும் உயர்த்த முடியும் சொல்றாங்க. மேற்சொன்னவற்றில் உள்ள உண்மையை நாம் கண்டறியலாம். உன் வாழ்வில் உள்ள அதிகபட்ச கஷ்டமான காரியத்தை எடுத்துக்கொள். இது நடந்தால் ஆச்சரியம்தான் என்று சொல்லக்கூடிய அளவில் கடினமான ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொள். கற்பனையாக நடக்க முடியாத ஒன்றை நினைப்பதற்கு பதிலாக உன்னை ஒத்த மற்றொருவர் ஏற்கனவே சாதித்தது, ஆனால் உனக்கு அது எட்டாக்கணி என்பதை எடுத்துக்கொள். ஒருவரால் முடியுமானால் என்னாலும் முடியும் என்று நம்பு. அதன் பின் இக்காரியத்தை பூர்த்தி செய்ய உனக்குரிய தகுதிகளை நினைத்துப்பார். அறிவுக்குரியன, உணர்வுக்குரியன, செயலுக்குரியன என எல்லா தகுதிகளையும் அடைய பெருமுயற்சி செய். இக்காரியம் பூர்த்தியாக தடையாக உன்னிடம் உள்ளவற்றை விலக்கு. அதன் பின் பிரார்த்தனை செய், அது கிடைக்கும். உன் வாழ்வில் இப்பலன் எத்தனையாவது கட்டத்தை சேர்ந்தது என்று பார். அந்த கட்டத்தை நீ நிரந்தரமாக அடைய முடியும். பங்கு
அதற்குரிய முயற்சியும் நம்பிக்கை மட்டுமே. அன்னை நமக்கு கொடுப்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். சுதந்திரம் வருவதற்கு முன் இந்தியர்களுக்கு தொழில் நடத்த அனுமதி இல்லை. ஐசிஎஸ்ஸில் வருஷம் 4 பேரை எடுப்பார்கள். வசதியற்ற குடும்பம் என்றவுடன் அது தள்ளுபடியாகும். பெரிய குடும்பத்து பிள்ளைகளை எடுப்பது வழக்கம். 1937க்கு முன் கோயிலுக்கு அனைவரையும் அனுமதிப்பது இல்லை. 1900 முன் ஜாதி கொடுமை அதிகம். பெண்களை புழுக்கள் என நடத்தினார்கள். ஆங்கிலேயர் வந்த பின் எல்லா ஜாதியினரும் படிக்கலாம் என்று சட்டம் வந்தது. ஆனால் பள்ளிக்கூடம் இல்லை. உரிமை வந்தது, வசதி இல்லை. பலன் பழைய பலனே ஆகும். இன்று தொழில் செய்ய, படிக்க, கோயிலுக்கு போக அனைவருக்கும் உரிமை உண்டு. பள்ளிக்கூடமும் கல்லூரியும் மாணவர்களை தேடி வந்துள்ளன. மாணவர்களுக்கு படிப்பு இலவசம். அத்துடன் படிக்க பல்வேறு வசதிகள் உள்ளன. மாணவர் பங்கு முயற்சியுடன் படித்து பலன் பெறுவதே ஆகும். இப்போ இங்க நம்ம அன்னைகிட்ட கேட்கறது மட்டும்தான், மாறுறது மட்டும்தான் நம்மளோட வேலையா இருக்கு. பாக்கியெல்லாம் அன்னையே செய்வாங்க. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க. சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடி ஒன்றும் கஷ்டம். சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நம்ம கையில இருக்கு. நம்மளோட முயற்சி செஞ்சாக்கா கிடைக்கும். அன்னைகிட்ட அந்த முயற்சி கூட தேவையில்லை. நம்ம நினைக்கணும், அதை நோக்கி ஒரு பயணம் இருக்கணும். அதுக்கான ஒரு திறமையை நம்ம வளர்த்துக்கிட்டா அந்த முயற்சி தானாவே அன்னை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க சொல்லியிருக்காங்க. வளர்ந்துட்டே பயன்படுத்த அன்னைகிட்ட வந்துட்டோங்கிறது ஒரு பெரிய பெரிய குவாலிஃபிகேஷனா அமைஞ்சிருக்கு. நம்ம இங்க நம்ம நினைச்சாவே போதும். அன்னைய அவ்வளோ டீப்பா நம்ம நினைச்சு நம்ம நம்மள முழுமையா அன்னைகிட்ட கொடுத்தோம்னா எல்லாமே இங்க ஈஸியா நடக்குங்கிறது அப்பா எல்லா புள்ளி திருப்பி திருப்பி சொல்றாங்க. அன்னை மீது முழு நம்பிக்கையும் நாம் முன்னேற முழு முயற்சியும் உடையவர்கள் வறுமையை விட்டு உடனே வெளிவரலாம். கருமத்தையும் கண்டத்தையும் கரைக்கலாம். வியாதி வராது. வந்தால் குணப்படுத்தி கொள்ளலாம். சேவைக்கு பலன் தோல்வி வராது. ஏனெனில் அன்பர் உலகத்தில் தோல்வியே இல்லை. எந்த வசதியும் பின்னால் தொந்தரவாக முடியாது. இன்று உலகத்தில் எவருக்கும் இல்லாத ஒரு நிலையை அன்னை அனைவருக்கும் வழங்குகிறார். இதெல்லாம் முதற்கட்டத்தில் உள்ள பக்தருக்கு. அதிலிருந்து அவருக்கு தொடர்ந்த முன்னேற்றம் மட்டும் உண்டு. பக்தருடைய பங்கு நல்லெண்ணம், நம்பிக்கை, முழு முயற்சி மட்டுமே. நான் நல்லவன் என்று அனைவரும் நம்புகிறோம். ஒரு சிலர் நம் நல்ல குணத்தை பற்றி விவரமாக அடுத்தவருக்கு எடுத்து சொல்வார்கள். நம் நல்ல குணத்திற்கு அளவு உண்டு. நல்லவராக இருக்க வலிமை வேண்டும். நம் வலிவை தாண்டிய கட்டத்தில் நாம் நல்லவராக இருக்க முடியாது. நாணயத்திற்கு பேர் போனவர்கள் தங்கள் நிர்வாகம் செய்யும் தொகை பெரியதாகும் போது நாணயத்தோடு இருக்க மாட்டார்கள். அது பெரிய தொகை அல்லவா, இவ்வளவு பெரிய தொகையில் எப்படி நாணயமாக இருக்க முடியும் என்று பெரும்பாலானோர் மனசாட்சியை திருப்தி செய்து கொள்வார்கள். அதான் ஒரு தப்பு செஞ்சுட்டு இந்த இவ்வளோ நிலைமையிலையும் நியாயமா இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்ப நம்மளோட நாணயத்துக்கு அந்த தொகையை லிமிட் வச்சு நடந்ததை சந்தர்ப்பம் வரையறை ஏற்படுத்துகிறது. நடத்தைக்கு சந்தர்ப்பம் வரையறை ஏற்படுத்துகிறது. தன்னலமற்றவனுக்கு வசதியும் பெருமையும் அளவை நிர்ணயிக்கிறது. பெருந்தன்மைக்கு மரியாதை வரம்பு கட்டுகிறது. நல்லவர், நாணயஸ்தர், பெண்களை ஏறிட்டு பார்க்காதவர், தன்னலமற்றவர், பெருந்தன்மைக்கே உதாரணம் என்று ஊரில் பெயர் வாங்கியவர்கள் தவறும் நேரம் உண்டு. இது போன்ற நேரத்தில் அவர்களை தூற்றுபவர்கள் குறைவு, பச்சாவதாபப்படுபவர்கள் அதிகம். என்னதான் ஆனாலும் மனிதன் தானே. இந்த தொகையை பார்த்தவர் தவறியது ஆச்சரியமில்லை. ஐயோ பாவம், நல்லவர்களுக்கு சோதனை காலம். இது போன்ற சந்தர்ப்பத்தில் மனிதன் தவறினால் அது தவறாகாது. தவறாமல் இருந்தால்தான் ஆச்சரியம். மரியாதைக்கே பங்கம் வந்தால் யார்தான் என்ன செய்வார்கள்? தன்னலமின்றி இருப்பதற்கு ஒரு அளவில்லையா? இங்கெல்லாம் தன்னலமற்று இருக்க முடியுமா என்று பேசுவதை நாம் அறிவோம். உலகத்தில் நல்லவர் என்று பெயர் வாங்கியவர் முக்கால்வாசி பேருக்கு இந்த நிலையும். படிக்காம இந்த 10 கட்ட பலனை அடைய மேற்சொன்னது போன்ற நல்லவர்கள் அனைவராலும் முடியும். இவர்கள் மனித சந்தர்ப்பத்திற்கு உட்பட்ட நல்லவர்கள்.
கெட்ட பழக்கங்கள் இல்லாதவர்கள், கெட்ட குணங்கள் இல்லாதவர்கள், இது போன்ற அநேகரை நாம் அறிவோம். அவர்களை பற்றி வழங்கும் சொல், அவர் பொய் சொல்ல மாட்டார் என்பதே. பொய் சொல்லாமல் இருப்பதில் இத்தனையும் அடக்கம். மேலும் 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 முன்னேற்றம் வரும்பொழுது நம் நல்ல குணத்தையும் சிறிது அதிகப்படுத்திக் கொண்டால் கீழிறங்கும் அவசியம் இருக்காது. இந்த 10 கட்ட பலனும் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. பெரிய எடுத்து பையனுக்கு சின்ன படிப்புக்கு பெரிய உத்தியோகம் உண்டு. அதிர்ஷ்டக்காரனுக்கு எவருக்கும் கிடைக்காதது உண்டு. செல்வாக்கு உள்ளவன் பல வகையில் அனுபவிக்கிறான். அன்னையிடம் வந்த பின் அதிர்ஷ்டமும் செல்வாக்கும் பெரிய அந்தஸ்து வந்தது போன்ற பலன் உண்டு. அதற்குரிய நிபந்தனைகளை மேலே எழுதினேன். வாழ்வில் உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கும். அன்னையிடம் உழைப்புக்கு ஊதியத்துடன் லாபமும் கிடைக்கும். நல்ல குணத்திற்கு வாழ்வில் நல்ல பெயர் கிடைக்கும். அன்னையிடம் பெரிய காரியங்கள் பூர்த்தியாகும். எல்லா தகுதியிருந்தும் வாழ்வில் எதுவும் கிடைக்காமல் போகலாம். ஏதோ கொஞ்சம் கிடைக்கலாம். எல்லா தகுதியும் உள்ளவருக்கு அன்னை எல்லாவற்றையும் அளிப்பார். அளவு கடந்து போகும். நல்லவரின் சிறிய முயற்சிக்கு பெரிய பலன் அளிப்பது அன்னையின் முறை. பலனுக்கு தகுந்த முயற்சியுடையவர்களுக்கு எதுவும் உண்டு. யாரும் எந்த கட்டத்தையும் அடையலாம். அவர்கள் பங்கு நம்பிக்கையுடைய முயற்சி. மனித வாழ்வில் நல்லதும் கெட்டதும் கலந்துள்ளன. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களுக்கு நல்லது அதிகமாகவும் மற்றது குறையாகவும் உள்ளது. இந்த 10 கட்டத்தில் ஒவ்வொரு கட்டத்திற்கும் தடையான கெட்டதை விளக்கலாம். அந்த கட்டத்தை அடையலாம். கெட்டதை விட நல்லது அதிகமானால் அதற்குரிய கட்டத்தை அடையலாம். யாரோ ஒரு சிலரால் மட்டுமே கெட்டதை முழுவதுமாக விளக்க முடியும். அவர்கள் தடையின்றி அடுத்த கட்டத்தை அடையலாம். அருள் செயல்பட்டு சில சமயம் ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். முதலில் ஆச்சரியப்படுவோம். பிறகு அது எப்படி நடந்தது என்று நமக்கு நாமே ஒரு விளக்கம் கொடுத்துக் கொள்வோம். அருளின் செயலை அறிந்து போற்றாமல் விளக்கம் கொடுத்து விளக்கினால் அருள் விலகி போகும். பெருந்தன்மையால் செய்த காரியத்திற்கு சிறிய புத்தியால் ஆதாயமாக காரணம் கற்பிப்பதுண்டு. சிறிய புத்தியை அழித்து பெருந்தன்மையை மேற்கொண்டால் தொடர்ந்து அருள் அபரிமிதமாக செயல்படும். ஒரு மட்டமான செயலை மனிதன் பார்க்கிறான். அதை மட்டமாக நினைக்கிறான். அவன் நினைப்பது சரியாக இருக்கும். மட்டத்தை மட்டம் என நினைப்பது சரி. ஆனால் அதன் பலன் அதன் நிலையில் நிரந்தரமாக இருப்பாய். நினைவுக்கு உனக்கு சரியானால் உன் நிலைமையை உனக்கு சரியானதே. அதே விஷயத்தை எடுத்து என் மனதை ஆராய்ந்து பார். அதே விஷயத்தை எடுத்து உன் மனதை ஆராய்ந்து பார். என்னால் மட்டமாக நினைக்க முடியாது. இதில் உள்ள பெரிய விஷயம் எது என்று கண்டால் அது ஒரு பெரிய நல்ல காரணம் தோன்றும். உன் மனம் சிறிய புத்தியில் இருக்கிறது. பெருந்தன்மைக்கு வருவதை காணலாம். வந்தவுடன் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடப்பதை காணலாம். அதாவது அடுத்தவங்க ஒருத்தவங்க கொஞ்சம் ஏதோ நமக்கு ஒத்து வராத செயலை யாரோ ஒருத்தவங்க செஞ்சாக்கா அதை நம்ம மட்டமா நினைக்க கூடாது. அது என்னன்னே நமக்கு தெரியாது. அதே மாதிரி அன்னைகிட்ட நமக்கு நிறைய நல்லது நடக்கும். அதை நான் இந்த மாதிரி செஞ்சேன், அதனால எனக்கு அன்னை இந்த மாதிரி அருள் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அன்னை நமக்கு இதனாலதான் இல்லை, அவங்க வாரி நமக்கு இருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு தகுதியுள்ளவங்களா இருக்கோமான்னு தெரியல. அன்னை நமக்கு அவங்களோட பெருந்தன்மையால நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிதான் அதை எடுத்துக்குமே தவிர நம்மளோட சின்ன புத்தியை வச்சு நான் அன்னைக்கு பூ அடிக்கிட்டேன், அன்னைக்கு இதெல்லாம் செஞ்சுட்டேன், அதனால எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி நினைக்க கூடாது. உதாரணமாக வசதியற்ற ஒருவன் ஒரு ஆசிரமம் போன்ற இடத்தில் சேர்வதை கண்ட பொழுது இவனுக்கு சாமி தேவையில்லை, சோறு போடுகிறார்கள், அதனால் சாமி கும்பிடுவதற்காக பாவனை செய்கிறான் என்று நினைக்கிறோம். நம் நினைவு சரி. அந்த எண்ணத்தை புறக்கணித்து அந்த சாமியாரை நாடி அவன் வர வேண்டுமானால் அவனது ஆன்மாவில் ஒரு விளக்கம் இருக்க வேண்டும் என்று கருதி அவனுடைய பூர்வத்திரமாக ஆராய்ந்தால் அவன் செல்வன் என்றும் இங்கே எப்படி வந்தான் என்பது விளங்கும். இந்த மனமாற்றம் அன்னை விரும்புவது, அதுவே சத்தியம். இதற்குரிய பெரிய ஆத்ம விளக்கம் ஏற்படும். அது வாழ்விலும் அற்புதமாக தெரியும். இது நல்ல பக்தனுக்குரிய குணம். நினைக்க கூடாது மத்த இருக்கலாம் நமக்கு மேல அது தெரியாது. தெரியலன்னா தெரியலங்கிறதோட நம்ம நின்றுக்கணும். நமக்கு தெரியல அப்படிங்கிறதோட நம்ம நின்றுக்கணும். அதை விட்டு அவங்களோட இதெல்லாம் நம்ம பேசவோ நினைக்க கூட கூடாது. அன்னையை ஏற்றுக்கொண்டவுடன் அல்லது நினைத்தவுடன் மனம் நிறைகிறது. வாழ்வு மேலெழுந்த வாரியாக மனதில் செயல்படுகிறது. அதனால் மனதில் அடிக்கடி அதிர்ச்சி, விரக்தி ஏற்படுகிறது. தெய்வம் ஒவ்வொரு கட்டமாக உயரும் பொழுது நிறைவு அதிகரிக்கிறது. கடைசி கட்டத்தில் நிறைந்த மனம் மாறி நிறைந்த ஜீவன் ஏற்படுகிறது. கோபம் என்பதை இந்த 10 கட்டங்களிலும் ஆராய்ந்து பார்க்கலாம். மனிதன் நிலை உயர்வதால் கோபம் குறைகிறது.
கோபத்தை குறைக்க முயற்சி எடுப்பதால் நிலை உயர்கிறது. இரண்டுக்கும் பலன் உண்டு. கோபத்தில் 10 கட்டங்கள் மற்றும் 60 அம்சங்களில் 10 கட்டங்களுக்கும் ஏறக்குறைய பொருந்தி வரும். இன்றைய நிலை கோபம் வந்தால் அது வெளிப்படுவதாக வைத்துக் கொள்வோம். ஏன் என் கோபத்தை கிளப்பாதே என்று மற்றவரிடம் சொல்கிறோம். எனக்கு கோபம் வந்தால் நான் பொல்லாதவனாக இருப்பேன் என்றும் நாம் சொல்கிறோம். அது முதல் நிலை. இன்றைய நிலை. அடுத்த கட்டத்தில் கோபம் வருகிறது, வெளிப்படுகிறது, அடக்க முடியவில்லை என்று வருத்தப்படுகிறோம். நீ கோபப்படக்கூடாது என்றுதான் நினைக்கிறேன், ஆனால் ஒவ்வொரு முறையும் தவறுகிறேன் என்பது அடுத்த கட்டம். 3ஆம் கட்டத்தில் கோபம் கட்டுப்படுகிறது. ஆனால் இந்த இடங்களில் நம் கோபம் நஷ்டத்தை கொடுக்குமோ என்று அங்கு கட்டுப்படுகிறது. இதுவரை அதுவே முடியவில்லை. சந்தர்ப்பம் அறியாமல் கோபப்பட்டு கேட்ட வேலைகள் பல. இன்று ஆதாயத்திற்காக கோபம் கட்டுப்படுகிறது. அடுத்த நிலையில் கோபம் வந்தவுடன் இதன் வேகம் குறைவதை பார்க்கிறோம். பாதி சமயங்களில் கோபத்தை அன்னைக்கு அர்ப்பணம் செய்து அது நின்று விலக முடிகிறது. மற்ற நேரங்களில் கோபம் நம்மை மீறிவிடுகிறது. 5ஆம் கட்டம் போக வேண்டுமானால் இன்றைய கோபத்தை அடக்க முயல்வது முழு வெற்றி தராது. அதற்கு வித்தான பழைய காரியங்கள் இருக்கும். ஏற்கனவே நடந்தவை இன்றைய கோபத்திற்கு அஸ்திவாரமாக அமைவதால் அவற்றை அகற்றாமல் இன்று வெற்றி பெற முடியாது. எனவே கடந்த கால வாழ்வை சோதனை செய்து பழைய சம்பவங்களையும் அன்று கோபப்பட்டதையும் இன்று சமர்ப்பணம் செய்தால் அஸ்திவாரம் பலமிழந்து கோபத்தை விட முடியும் என்ற நிலை உண்டாகிறது. நமக்கு கட்டுப்பட்டவரிடம் ஏற்கனவே கோபப்பட்டதை போலன்றி இன்று கோபத்தை முழுவதும் விளக்க முடியும். இது 6ஆம் கட்டம். செல்லினத்து காப்பான் சின காப்பான் திருக்குறளா? அதான் கோபம் வந்து ஐயா என்ன சொல்றாங்கன்னா, கோபம் வந்து ஜெயிச்சுட்டு எங்க நம்ம ஜெயிச்சா, அதாவது கோபம் வந்து இவங்கள்ட்ட பட்டா இவங்க நம்மள ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, இவங்கள்ட்ட எவ்வளவு வேணாலும் கோபப்படலாம் அப்படின்னு யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கூட கோபம் வராத ஒரு நிலைமை வந்துச்சுன்னாதான் அது நிஜமாவே கோபம் நிலைமை அப்படின்னு திருக்குறள்ல சொல்லியிருக்காங்களாம். அதான் முதல்ல எடுத்துருக்கேன். இது கூட நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரையல் மாதிரி கூட இந்த 10 கட்டத்துல கோபத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு, நம்ம கோபம் வந்துச்சுன்னா அதை அப்படியே எழுதி வச்சு கொஞ்சம் இருக்கும்போது நம்ம வந்து கோபம் வந்துச்சு, ஏன் வந்தது, இதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன, இதுல நம்மளோட குண குறைபாடு என்ன அப்படின்னு எடுத்து கூட நம்ம ஒரு டிஸ்கஷன் மாதிரி கூட வைக்கலாம். நமக்கு கீழே உள்ளவர் கட்டுப்படும் கோபம் நமக்கு சமமானவரிடம் கட்டுப்படாது. சிறியவர்கள் கோபத்தை கிளப்பினால் அது அவன் அறியாமை என்று மனம் சமாதானம் அடையும். அதே மனநிலை சமமாக உள்ளவரிடம் இருக்காது. 7ஆம் கட்டத்தில் அதுவும் கட்டுப்படும். இதற்குள் கோபம் வலுவிழந்து பல கட்டங்களில் குறைந்துவிடும். நம்மை ஒருவன் ஏமாற்றி விட்டான் என்றால் கோபம் தாங்காது. நான் ஏமாந்து விட்டேன் என்பதை மனம் ஏற்றுக்கொள்ளாது. கோபம் கட்டுப்படாது. அடுத்த கட்டத்தில் அதுவும் கட்டுப்படும். நம்ம ஏமாத்திட்டாங்கிறத விட நம்ம ஏமாந்துட்டோம்னு நம்ம எப்படி ஏமாறாம இருக்கணுங்கிறத நம்ம கத்துக்கணும். அடுத்தவங்க ஏமாத்திட்டாங்கிறத நம்ம எப்படி ஏமாறாம இருக்கலாங்கிறத நம்ம கத்துக்கிட்டோம்னா அந்த கோபம் நமக்கு வராது. 9ஆம் கட்டத்தில் கோபம் வெளியே வராது. நாம் கோபப்படுவதில்லை என மற்றவரை நினைப்பார்கள். பல சமயம் அது எட்டி பார்க்கும். ஆனால் அதை மறுக்கும் திறன் ஏற்படுத்தும். எனக்கு கோபம் வருவதில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், நான் அதை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு தெரிவதில்லை என்கிறார் யுதிஷ்டரே அப்படி சொல்லியிருக்காரு. எப்பத்தாலும் சிரிச்சுட்டே இருப்பாரு. 10ஆம் கட்டத்தில் கோபம் நம் செயலில் இருந்து அழிந்துவிடும். ஆனால் நம்மை சுற்றி சூட்சும தேகத்திலிருந்து உடல் வலிமை குன்றிய நேரத்திலும் கனவிலும் அளவு கடந்த அட்டுழியத்திற்கு நாம் ஆளாக்கப்படும் பொழுது அதற்கு திறன் ஏற்படும். ஆனால் வெளிப்பட முடியாது. இதுதான் 10ஆம் கட்டம். கோபம் வந்தாலும் கோபம் வந்து நம்ம செயல்ல இருந்து சுத்தமா இருக்காது. ஆனா ஒண்ணுத்துக்கு 10 கட்டம். அதாவது கோபத்துக்கு 10 கட்டம், பிரார்த்தனைக்கு 10 கட்டம், மௌனத்துக்கு 10 கட்டம், ஆத்ம சமர்ப்பணத்துக்கு 10 கட்டம்,
உறவுக்கு 10 கட்டம், பிரார்த்தனை, ஜாதகம், ஆரோக்கியம், அன்னையின் முறைகள், திறமையின் அளவு, சுமூகம், அதிர்ஷ்டம், நல்ல முகூர்த்தம், வாய்ப்பு, குடும்பம், முடிவு பெற்ற பலன், ஒன்னொன்னுக்கு 10 கட்டம் எழுதியிருக்காங்க. குறைகள், சந்தோஷம், வியாபாரம் அல்லது தொழில், தியானம், நட்பு, குற்ற உணர்வு, பொறுத்து கொள்ளும் தன்மை, நம்பிக்கை, விசுவாசம், கட்டுப்படாத ஆசை, வேகம். 28 இதுக்கு வந்து அப்பா 10 கட்டம் எழுதியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து கோபம் எடுத்திருக்காங்க. அந்த கோபத்தை மட்டும் இப்போ இன்னைக்கு படிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கோபம் வந்து இருப்பது வெளிப்படும். 2வது விட்டுவிட வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும். 3வது முக்கியமான இடத்தில் கோபம் வராது. 4வது பல சமயம் கோபத்தை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்ய முடியும். 5வது கடந்த கால வாழ்வை சமர்ப்பணம் செய்து கோபத்தின் அஸ்திவாரத்தை அழிக்க முடிகிறது. 6வது சிறுவர்களிடம் கோபம் கட்டுப்படும். 7 சமமானவர்களிடம் கோபம் கட்டுப்படும். ஏமாந்து விட்டோம் என்றாலும் கோபம் வருவதில்லை. 9வது ஆழத்திலிருந்து அடிக்கடி எட்டி பார்க்கும், ஆனால் நாம் அதை அனுமதிப்பதில்லை. 10 வாழ்வை விட்டு விலகி சூட்சும உடலில் தங்கி இருக்கும். தியானம் போன்ற ஒரு அம்சம் திடீரென உயர்வதால் ஒருவர் முதற் கட்டத்தில் இருந்து 5ஆம் அல்லது 6ஆம் கட்டத்திற்கு ஒரு அம்சத்தில் உயர்வதுண்டு. உயர்ந்த அம்சத்தில் சிறப்பானால் இந்த கட்டத்தை நிரந்தரமாகவோ அடைவதுண்டு. முயற்சியால் ஒரு உயர்ந்த 2ஆம் 5ஆம் கட்டத்தை அடைவதால் முயற்சியின் விளைவாக அந்த கட்டத்திற்குரிய மற்ற அம்சங்கள் உற்பத்தியாவதும் உண்டு. தவறான திறமை இருப்பவர் வேறு காரணங்களால் உயர்ந்தவுடன் தவறு செய்யப்பட்டு ஆரம்ப நிலைக்கு அவரை கொண்டு வருவதும் உண்டு. எந்த அம்சத்தாலும் கடைசி வரை உயரலாம், நிரந்தரமாக உயரலாம். முயற்சியின் தரத்தை பொறுத்தது பலன். உயர்வது வேறு, நிரந்தரமாக உயர்வது வேறு. பாதிக்கப்படாத நிலையில் ஒன்று அல்லது சில அம்சங்களால் உயர்கிறோம். நிரந்தரமாக அந்த நிலையில் இருக்க தவறானவை இருக்கக்கூடாது. அடுத்த கட்டம் முயற்சியால் வந்தால் பெரும்பாலும் நிரந்தரமாக இருக்கும். ஆனால் அடுத்த கட்டத்தில் குறைந்தபட்ச பலனை மட்டும் தருவதாக அமையும். அதுவே அருளால் வந்தால் அதிகபட்ச பலன் தரும். ஆனால் அது நிரந்தரமாக நம்முடனே முயன்று இல்லாத திறமைகளையும் குணங்களையும் விரைவாக பெற்றுக் கொள்ள வேண்டும். பக்தர்கள் நிலை பல. அன்னையிடம் வந்து ஒரு பிரார்த்தனை பலித்ததும் அவர்கள் போய்விடுவது வழக்கம். அடுத்த வகையானவர்கள் அன்னையை நிரந்தரமாக ஏற்றுக்கொண்டு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துக் கொள்வார்கள். இன்னொரு வகையானவர்கள் நான் பலனுக்காக அன்னையிடம் வந்தேன் என்று சொல்பவர்கள் அவர்கள். ஆனால் வாழ்வுக்கும் எனக்கும் அன்னை தேவை, நீ அன்னை இல்லாம நான் இல்லை என்று சொல்பவர்கள். இந்த 10 கட்டங்களையும் அடைய என்ன செய்ய வேண்டும் என்பது பொதுவாக நாம் அறிந்ததே. அதை விளக்கமாக எழுதினால் கட்டுரை அதிக நீளமுடையதாக இருக்கும். சுருக்கமாக குறிப்பிடுகிறேன். பிரார்த்தனை என்ற தலைப்பில் காணும் 10 நிலைகளை இத்துடன் இணைத்து உதாரணமாக எழுதுகிறேன். முதற் கட்டம், நம் எல்லா பிரச்சனைகளையும் அன்னை தீர்ப்பார் என்ற நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் அன்னையை ஏற்றுக்கொள்ளுதல், அதாவது பலனுக்காக பிரார்த்தனை செய்தல். 2ஆம் கட்டம், வாழ்வை புரிந்து கொண்டு பொதுவாக மற்றவர் கொண்டுள்ள நம்பிக்கையை விடுத்து நம்மை அன்னை முறைக்கு ஆளாக்கி கொள்ளுதல். இது வந்து அன்னையை ஏற்றுக்கொள்றது. 3ஆம் கட்டம், 2ஆம் கட்டத்தை பூர்த்தி செய்ய ஏற்றுக்கொண்ட முறைகளையும் அன்னையின் நம்பிக்கையும் அதிகமாக ஏற்றுக்கொள்ளுதல். சாந்தியும் மௌனமும் ஓரளவு அமையும். 3ஆவது கட்டத்துல சாந்தியும் மௌனமும் ஓரளவு அமையும். 4ஆம் கட்டம், தவறான குணங்கள் வெளிப்பட முடியாத கட்டுப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். பகவான் எழுதியவை புரியும். அதன் சாரமாக சாந்தியும் மௌனமாக நிரந்தரமாகும். 4ஆம் கட்டத்தில் ஆன்மீக வளர்ச்சி வர ஆரம்பிச்சதுன்னா பகவான் எழுதியதை புரியும். 5ஆம் கட்டம், அன்னை முறைகளை உன் நல்ல குணங்களை முழுவதும் வெளிப்படுத்த முயலுதல் தேவை. ஆத்ம சமர்ப்பணத்தை மேற்கொண்டு சாந்தி மௌனத்தை உயர்த்த வேண்டும். 5ஆம் கட்டம். 6ஆம் கட்டம், கடந்த கால வாழ்வை சமர்ப்பணம் செய்து குறைகளையும் அவற்றின் அஸ்திவாரத்தையும் களைய வேண்டும். பாஸ்ட் கான்சன்ட்ரேஷன். 7ஆம் கட்டம், சமூகத்தில் உனக்குள்ள எல்லா வாய்ப்புகளையும் கண்டு அவற்றை முழுவதும் பெற முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். எல்லாமே எட்டாம் கட்டம், உன் மனதின் சிறப்பால் உனக்குள்ள எல்லா வாய்ப்புகளையும் இதேபோல் கணக்கிட்டு அவற்றை பெற முயல வேண்டும். தன் குடும்பம் வரையில் சுயநிலமில்லாத நல்ல கிரகஸ்தன்.
இந்த 9வது கட்டத்துக்கு வந்தாங்க. 8வது கட்டத்துக்கு வந்தாங்க. 9ஆம் கட்டம், உன்னுடைய குறிக்கோளை நிர்ணயம் செய். உன் சந்தர்ப்பத்தில் முடிந்தவரை உயர பாடுபடு. யோகத்திற்குரிய மனநிலையுள்ள குடும்பஸ்தன், ஆனால் யோகத்தை ஏற்பதில்லை. 9ஆம் கட்டம் உள்ளது. 10ஆம் கட்டம், 9ஆம் நிலையை மனதில் 10 கட்டங்களாக பிரித்து. கோபம் நம்பர் 1, அதற்கடுத்து பிரார்த்தனை என தொடர்ந்து. கோபத்தை பிரச்சனைக்கு ஆக்சுவலா நம்ம எல்லாருமே இந்த கோபம் ஒன்றை மட்டும் எடுத்து ஒரு வாரம் நம்மளை சுய பரிசோதனை மாதிரி பயிற்சி செஞ்சு பார்க்கலாம். இதுல வர்றதை அடுத்த இதுல வந்து நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்ணி பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். வாய்ப்பு கொடுத்த தியான மையத்துக்கு நன்றி கூறி, இதுவரைக்கும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த எல்லா அன்பர்களுக்கும் நன்றி கூறி, இந்த படித்த ரீடிங்கை அதோட முடிச்சுக்கிறேன். நன்றி.